அப்பா சார், ஹன்சி எங்கம்மா? அக்கா அக்கா என்னக்கா? அப்பா என்னப்பா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஹன்சி எங்கப்பா? அம்மா ஹன்சி எங்கம்மா? ஹன்சி கிடைக்கலம்மா. ஏப்பா அவ மைசூர்ல எந்த ஏரியால இருக்கா தகவல் தெரிஞ்சு திரும்ப போனீங்க, அப்புறம் ஏப்பா கிடைக்கல? கிடைச்சிருக்க வேண்டிய ஸ்ருதி, அவளை தேடி பக்கத்துல போகும்போது மறுபடியும் அவளை காணோம். எப்படிக்கா? என் விதி புள்ளைய பறி கொடுத்துட்டு தவிக்கணுங்கிறது என் தலை விதி. அப்படி சொல்லாத கல்பனா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் பண்ண தப்புகள், என்னோட அடாவடி, என்னோட அயோக்கியத்தனம் எல்லாம் சேர்ந்து என் பொண்ணை பாடா படுத்துது. நான் பண்ண தப்பு என் தலைமையில விடியாம என் பொண்ணு தலைமையில விடுந்துருச்சு. அப்பா என்னதான்ப்பா ஆச்சு? ஹன்சி எப்படிப்பா மிஸ் ஆனா? ஹன்சியை கடத்திட்டு போனது கோடீஸ்வரின்ற ஒரு பிச்சைக்கார பொம்பளை. வேற வேற ஊர்களை பிள்ளைகளை கடத்தி மைசூருக்கு கொண்டு போய் அவங்களை பிச்சை எடுக்க வைக்கிறது அவளோட தொழில். நம்ம ஹன்சிகாவை கடத்தி அவதான் பிச்சை எடுக்க வச்சிருக்காமா. லோக்கல் போலீஸ் உதவியோட ஹன்சி இருக்கிற இடத்துக்கு போனோம். ஆனா அவங்க இல்ல. அந்த பிச்சைக்காரை பிடிச்சி விசாரிச்சப்ப யாரோ ஒரு ஆளு வந்து கூட்டிட்டு போனதா சொன்னா. தேடணும். அப்ப அந்த ஆளுகிட்ட இருந்து போன் வந்துச்சு. ஹன்சியே எங்க கூட பேசினாலே. நான் இந்த இடத்துல இருக்க, என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா. நாங்க அந்த இடத்துக்கு போலீஸ் உதவியோட போனோம். ஆனா அந்த பிச்சைக்காரியோட ஆள்களை பார்த்து பயந்து போய் ஹன்சி அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாமா. எல்லா இடத்துலயும் தேடணும். ஹன்சி எங்கேயும் கிடைக்கல. எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. லோக்கல் போலீஸ ஊர் பூரா தேட சொல்லிட்டாங்க. இங்க வந்துட்டோம். அந்த பிச்சைக்காரி கடத்திட்டு வந்த குழந்தைங்க எல்லாரையும் ஹன்சி காப்பாத்திருக்கா. ஆனா ஹன்சியை காப்பாத்த யாருமே இல்லாம போயிட்டாங்களே. நான் பண்ண தப்புகளுக்காக என் பொண்ணை தண்டிச்ச கடவுள் என் பொண்ணு பண்ண புண்ணியத்துக்கு வச்சு அவளை காப்பாத்திட்டு ஒப்படைச்சிக்கலாம்ல. கடவுளுக்கு மனசே இல்லையா? இல்ல என் பாவம் அவ்வளவு பெருசானு எனக்கு தெரியல. இப்ப யார் கூட்டிட்டு போறாங்களோ என்ன பண்ண போறாங்களோ எனக்கு தெரியலையே. சார் அப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். பாப்பா ஒன்றும் ஆகாது சார். யாராச்சும் நல்லவங்க தான் சார் பாப்பாவை கூட்டு போயிருப்பாங்க. நல்லவங்க கூட்டிட்டு போயிருந்தா இந்நேரம் நமக்கு தகவல் சொல்லிருப்பாங்களே பெருமாள். இப்ப ஒரு தகவலுமே இல்லையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இல்லக்கா, பாப்பா ஒன்றும் ஆயிருக்காதுக்கா. பாப்பா தான் எல்லாத்தையும் காப்பாத்திச்சு சொல்றீங்கல்ல. பாப்பாவை காப்பாத்த யாராச்சும் வருவாங்கக்கா. நம்பிக்கையோட இருங்கக்கா. சரி கல்பனா, நான் போய் எங்க அப்பா பாத்துட்டு வரேன். ஏங்க இப்ப எதுக்குங்க அங்க? ஏய், போலீஸ் தகவலை மட்டும் நம்பி சும்மா உட்காந்துக்க முடியாது. அப்பா இருக்க ஏரியால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லயும் ஹன்சியை தேட சொல்லி அனுப்பானு இருக்க. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். சார் இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்களே சார்? இல்ல பெருமாள், என் பொண்ணை பத்தி தகவல் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு இருப்பு கொள்ளாது. நாங்க இப்பயே போயிட்டு வந்துடுறோம். அம்மா, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். எங்களுக்காக காத்திருக்க வேணாம். என்ன, நீங்க கதவை சாத்திட்டு தூங்குங்க. போயிட்டு வந்துடுறோம். பத்திரம். வா ஸ்ருதி. வாமா அத்தி, வா அனுக்குட்டி, எப்படி இருக்க? என்ன அத்தி, உங்க ரெண்டு பேர் முகம் என்னவோ மாதிரி இருக்கு. எனி ப்ராப்ளம்? என்னம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பிரச்சனை சொல்லுமா. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்ச நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கலாம்னு வந்திருக்கோம். தாராளமா இருங்க, எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருங்க. எனக்கு சந்தோஷம் தான். ஆனா பிறந்த வீட்டுக்கு சீராட வந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையம்மா. சீராட வரலப்பா, இங்க இருந்துகிட்டு போராட வந்திருக்கோம் உங்க மாப்பிள்ளையோட. என்ன அத்தி, மாப்பிள்ளை கூட ஏதாவது சண்டையா? சண்டைதான். உங்க மாப்பிள்ளை எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அடிச்சு விரட்டிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஏம்மா அப்படி என்ன பிரச்சனை? உங்க அருமை பேரன் இருக்கானே ரோஹித், அவன் கெட்டு நாசமா போகணும்னு அடம் பிடிக்கிறான். வேண்டாண்டான்னு நான் தடுத்தேன். அது உங்க மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. என் மகன் கெட்டு அழிஞ்சு போறத நீ எப்படி தடுக்கலாம்? உனக்கு அவ்வளவு ஆணவமான அடிச்சு விரட்டிட்டாரு என் புருஷன். உள்ள எல்லா இடத்தையும் தேடி பாரு. ஓகே சார். மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை. ஒரு ரூம் விடாத, எல்லா இடத்தையும் தேடி பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு இடம் விடாத. மாப்பிள்ளை
போய் தொலைஞ்சானே தெரியலையே. என்னையா வருது? மேல இருக்காளா? மேல எல்லா இடத்துலயும் பாருங்க சார், எங்கேயுமே இல்ல சார். என்ன கேஷவ், நல்லா வீடெல்லாம் தேடி பாத்துட்டியா? கீர்த்தி கிடைச்சிட்டாளா? என்னையா மதியுக மந்திரி, உனக்கும் உங்க முதலாளிக்கும் சந்தேகம் எல்லாம் தீந்துருச்சா? இப்ப திருப்தியா? சொந்த புத்தியே இல்லாத ஒரு முதலாளி, அவருக்கு புத்தி சொல்ல மண்டையில மசாலாவே இல்லாத ஒரு முட்டாள் மந்திரி. விளங்கிடும் உங்க ராஜ்யம். சோ சும்மா கத்தாத. இங்க பார், எனக்கு உன் புள்ளையோட நடவடிக்கை பிடிக்கல. அவன் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம். அதுல எனக்கு சந்தேகமும் இல்ல, மாற்றமும் இல்ல. ஒரு பொம்பளையா அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா ஒரு அம்மாவா அவன் எப்படியாவது திருந்தணும்னு தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் கீர்த்திய பதுக்கி வச்சிருந்தேன். உனக்கும் உன் மகனுக்கும் கெடுதல் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நீ அதெல்லாம் கெடுத்ததோட இல்லாம என்னையே சந்தேகப்படுற. நீ எல்லாம் நல்லது பண்றவங்கள நம்ப மாட்டேன். துர்புத்தி சொல்றவனையும் உனக்கு ஜால்ரா போடுறவனையும் தான் நம்புவேன். யார் போன்ல? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? என்னதான் வேண்டான்னு வீட்டு விட்டு விரட்டிட்டல்ல, அப்புறம் ஏன் கேக்குற? நீ முதல்ல கிளம்பு. நீ முதல்ல போங்கிறது. போன் எடுத்து பேசு. அது பாரு, இது ஏதோ லேண்ட்லைன் மார்க்கெட்டிங் கால். நான் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். ஏதோ இருந்தாலும் சரி, நீ போன் எடுத்து பேசு. பேசுறது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ போன் எடுத்து பேசல, நடக்கிறதே வேற. எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. இப்ப நீ போன் எடுத்து பேசல, நடக்கிறதே வேற. எடுத்து பேசு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஆர்த்தி. யாரு? நான் தான். நம்ப வச்சு கழுத்திற்கு பாத்தியே, அந்த கீர்த்தி. கீர்த்தி, என்னம்மா நீ என்கிட்ட கூட சொல்லாம திடீர்னு? சரி, இப்ப நீ எங்க இருக்க அத சொல்லு. எதுக்கு? அங்கேயும் உன் புருஷனை அனுப்பி என்ன கழுத்தறுத்து கொல்றதுக்கா? என்ன கீர்த்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்தம்மா, நடிக்கிறத நிறுத்துமா முதல்ல. கீர்த்தி, சி, பேசாத. காப்பாத்துறேன் நீ சொன்ன வார்த்தையை நம்பி வந்ததுக்கு என்ன மோசம் பண்ணிட்டல. வயித்துல புள்ளையோட ஒருத்தி நம்மள நம்பி வந்திருக்காளே, காப்பாத்துறேன் வாக்கு கொடுத்து அவளை கூட்டிட்டு வந்தமே, கொடுத்த வாக்க காப்பாத்தணுமேன்னு யோசிச்சியா நீ? சி, பொம்பளையா நீ எல்லாம்? இல்ல கீர்த்தி, நடந்தது என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நடந்தது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது நடந்திருக்கு. நீ சொல்லாமலேயே உன் புருஷனுக்கும் அந்த ஆளோட கைத்தடியனுக்கும் நான் உன் வீட்டுல இருக்கிறது எப்படி தெரியும்? திட்டம் போட்டு என்ன கவுத்துட்டல. ஏன் வயித்துல வளர புள்ளைய அழிக்கணும், உன் வயித்துல பிறந்த புள்ளைய காப்பாத்தணுமா? அதானே உன் திட்டம். உன்னால நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்னோட நிலைமை உன் மகளுக்கு வந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அதை யோசிச்சு பாத்தியா நீ? என்ன பேச்சு மூச்சே காணும்? திட்டம் வெளிப்பட்டு போச்சே. கீர்த்தி தப்பிச்சிட்டாலேன்னு அதிர்ச்சியா இருக்கா? இத பார், என் பக்கம் நியாயம் இருக்கு. எப்பவும் நியாயம் தான் ஜெயிக்கும். என்ன உன்னாலேயோ உன் புருஷனாலேயோ ஒண்ணுமே பண்ண முடியாது. இது வரைக்கும் உன் புள்ளையையும் புருஷனையும் தான் எதிரி நினைச்சிட்டு இருந்த. இனிமே நீயும் எதிரி தான். கீர்த்தி, நீங்க எல்லாரும் அழிய போறீங்க. பாத்துக்கிட்டே இருங்க. கீர்த்தி, கீர்த்தி, போதுமா? திருப்தியா? நான் சொன்னதெல்லாம் சரியா போச்சா? எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், அப்புறம் அவ என்ன கூட நம்ப மாட்டான்னு சொன்னேன். அப்படியே நடந்துருச்சு. கேட்டியா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இனிமே யாரு என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. போ, நீயும் உன் புள்ளையும் எக்கேடோ கெட்டு போங்க. உன் புள்ளைய காப்பாத்த இனிமே வழியே இல்ல. எல்லா வழியும் அடப்பட்டு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். நானா இல்ல நீயா? நீதான். அவளை கொண்டு வந்து ஒளிச்சு வச்ச அன்னிக்கே இதான் உன்னோட நோக்கம் சொல்லி இருந்தீனா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஏன் மறைச்சு வச்ச? அன்னைக்கு நீ மறைச்சு வச்சதோட விளைவு இன்னைக்கு கீர்த்தி தப்பிச்சு போயிட்டா. அதுக்கு காரணம் நீ செஞ்ச இந்த தப்புக்கு இனிமே நீயும் நானும் பிரிஞ்சே இருக்க வேண்டியதுதான். இனிமே என் வீட்டு பக்கமே வராத. நீயும் உன் பொண்ணோட இங்கே கிடந்து சாவு. அத்தி, என்னமா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அப்புறம் கிளியரா சொல்றேன்ப்பா. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. ஓகேவா?
பண்றேன். பரவாயில்லக்கா, நானே பண்றேன். ஏன் எப்பயுமே நீதான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுமா, நான் பண்ண கூடாதா? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா வேற ஏதாச்சும் பண்ணு. நான் பண்றதே தான் பண்ணணுமா? ஏய், குடுன்னு சொன்னா கொடுக்க மாட்டியா நீ? விடுன்னு சொன்னா விட மாட்டியா நீ? ஏய், 2 பேருமே எனக்கு ஒன்னும் உதவி பண்ண தேவையில்ல. ஏந்திரிச்சு முதல்ல வெளில போங்கடி. உதவி செய்யறாங்களாம் உதவி. ஒவ்வொருத்தரும் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். எப்ப பாரு எலியும் புடியுமா சண்டை போட்டுக்கிட்டு. நீங்க சண்டை போடுறத பார்த்து எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. வெளில போங்கடி. இந்தா நீயே ஹெல்ப் பண்ணி தொலை. நீயே பேர் வாங்கிக்க, நான் போய் படிக்கிறேன். அம்மா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லு. கொடைக்கானல்ல ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வருது. கேர்ள்ஸ் மட்டும்தாம்மா, பசங்க எல்லாம் கிடையாது. எங்க காலேஜ்ல நான் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பிடி மேடம் சொல்றாங்க. போயிட்டு வரட்டுமாமா? 2 நாள் தாமா. பட்டும் புத்தி வரலையாடி உனக்கு? ஏண்டி டோர்னமெண்ட்டுக்கு போறேன்னு தானே கொடைக்கானலுக்கும் பாண்டிச்சேரிக்கும் போய் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் டோர்னமெண்ட்டுக்கு போறேங்கிற, அதுவும் அதே கொடைக்கானலுக்கு போறேங்கிற. ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தலையா உனக்கு? அம்மா என்னம்மா பிரச்சனை வந்தது ரோகிதால, டோர்னமெண்ட்டுக்கு அதுக்கு என்னம்மா சம்பந்தம்? ஏய் என்னடி புத்தியோட தான் பேசுறியா நீ? மறுபடியும் ரோஹித் அங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் தான் தலைமறைவா இருக்கானேம்மா. டோர்னமெண்ட் நடக்கிற விஷயமே அவனுக்கு தெரியாது. யாருக்குடி தெரியும்? ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டான்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. இது கேர்ள்ஸ் டோர்னமெண்ட். இந்த தகவல் அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அந்த பேச்சே வேண்டாம் கயல். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போக வேண்டாம். அம்மா ப்ளீஸ்மா, 2 நாள் தாமா. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள். முடியாதுன்னா முடியாதுடி. அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு 6 நாள் பத்தாதா? அவன் அரெஸ்ட் ஆகி ஜெயில இருந்தானா இந்த பிரச்சனையே இல்ல. உன்னை நான் தைரியமா அனுப்புவேன் கயல். அவன் தலைமறைவா சுத்திட்டு இருக்கான் வேற. எங்க இருக்கான், எப்ப வருவான்னே தெரியாது. அதுலயும் அவன் நம்ம மேல பயங்கர கோபத்திலயும் வெறியிலயும் இருக்கான். இப்ப நீ போனா சரிப்பட்டு வராது. நீ போகவே வேண்டாம். அம்மா நான் தனியா போறேன்னு சொல்லலம்மா. நீங்க யாராச்சும் கூட துணைக்கு வாங்க. எத்தனை பேர் வேணாலும் வாங்க. துணைக்கு ஆள் வரும்போது ரோகிதால என்னமா பிரச்சனை வந்துட போகுது? ஏண்டி துணைக்கு அம்மாச்சியோட போறப்பதானே உன்னோட அவன் பிரச்சனை பண்ணா? என்ன கையில என்ன பண்ண முடிஞ்சது? வேணா கையில இந்த பேச்சை இதோட விட்டுடு. இங்க பார், டோர்னமெண்ட்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நீ கப்பு வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வெட்டி வேலையை பாக்குறத விட்டுட்டு போய் உருப்படியாத வேலையை பாரு. அம்மா நான் சொல்றத கேளுமா ப்ளீஸ். முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. போக கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்க. அப்புறம் ரொம்ப பேசினா அடி விட. போ இங்கிருந்து போ. அப்பா. என்ன கையல், என்னமா விஷயம்? அப்பா, நான் பேட்மிண்டன்ல பெரிய பிளேயரா வரணும் நீங்க ஆசைப்பட்டது உண்மைதானே? உண்மைதான்டா. ஒரு சாயனா நெல்வர் மாதிரி கைல்வெளி கருணாகரன் பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் அதுக்கு என்ன இப்போ? அது நடக்கணும்னா நான் விளையாட போகணுமா வேணாமா? அதுக்கு என்னடா, டெய்லி பிராக்டிஸ் போயிட்டு தானே இருக்கு. சும்மா பிராக்டிஸ் மட்டும் போனா பத்துமாப்பா? மேட்ச் ஆடி ஜெயிக்க வேணாமா? யாடா வேணாம் சொன்னா? நிறைய மேட்ச் ஆடி நிறைய மேட்ச் ஜெயிச்சு நிறைய கப்பு வாங்கிட்டு வா. நீ வாங்கிட்டு வர கப்பை வேணா நான் தொடச்சு ஒண்ணு வைக்கிறேன். ஆனா அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமாப்பா? இந்த மேட்ச் டோர்னமெண்ட்ல வெட்டி வேலையா? அப்படியே சொன்னாங்க. ஆமாப்பா, நான் மேட்சுக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்கப்பா. போக கூடாதுன்னு சொல்றாங்களா? ஏமா? மேட்ச் கொடைக்கானல்ல நடக்குது. அது வெளியூரா, அங்க நான் போறது பாதுகாப்பு இல்லையா? அதனால நான் போக கூடாதா? உங்க அம்மா கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்பா ஐம் சாரி மைக்கேல். இந்த விஷயத்துல முன்ன மாதிரிலாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. அப்ப நம்ம குடும்பம் இருந்த சூழ்நிலை வேற. ஃப்ரீயா இருந்துச்சு, என்னால சுதந்திரமா ஒரு முடிவெடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப ரோஹித் மாதிரி ஒரு டேஞ்சர் நமக்கு முன்னால வச்சுக்கிட்டு என்னால எந்த ஒரு முடிவும் ஃப்ரீயா எடுக்க முடியாது. என்னப்பா அந்த ரோஹித்துக்கு நீங்க எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? என்னம்மா பண்றது? நீ பொம்பளை பிள்ளையா இருக்கே, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்துதானே ஆகணும். என் பொண்ணு முன்னாடி படம் எடுத்து ஆடுறது ஒரு விஷமுள்ள பாம்பாச்சே. பாம்பு எப்படின்னா போயிட்டு போகுது. ஆனா என் பொண்ணு நீ சேஃபா இருக்கணும் இல்லையா? லாஸ்ட் டைம் இதே போல நீ பாண்டிச்சேரி போகணும்னு ஆசைப்பட்டப்போ உங்க அம்மா எவ்வளோ வேண்டாம்னு சொன்னாங்க. அதே மாரி நான் உன்னை பாண்டிச்சேரி அனுப்பி வச்சேன். என்னாச்சு? எனக்கு பயம் இல்லைன்னு காமிச்சிக்கிறதுக்காக உன்னோட வாழ்க்கையில என்னால் பணம் வைக்க முடியாது. அப்படி பணம் வைக்கிறது கெட்டிக்காரத்தனமா இருக்குமா? நீயே சொல்லு. அப்பா எனக்கு போகணும்னு தோணுதுப்பா. விளையாடணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும்னு தோணுதுப்பா. என்னை தடுக்காதீங்கப்பா. உங்களுக்கு என்னப்பா பயம்? ஒருவேளை ரோஹித் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் தானே? நீங்க என் கூட வாங்க. இல்ல அம்மா வரட்டும், இல்ல 2 பேரும் வேணா வாங்கப்பா. டோர்னமெண்ட்ல கலந்துக்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்கப்பா. ஐம் சாரி மைக்கேல். அப்பா உன் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. நாளைக்கு சேலத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு எனக்கு. அப்ப அம்மாவை அனுப்பி வைங்க, அம்மா கூட போயிட்டு வரேன்ப்பா. ஐம் ரியலி வெரி சாரி கைல்.
இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த சிபாரிசும் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்க அம்மாவோட வார்த்தையை மீறி நான் உன்னை டோர்னமெண்ட்டுக்கு அனுப்பி நம்ம குடும்பப்பட்ட கஷ்டமும் நீ பட்ட கஷ்டமும் நீ மறந்துருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதனால உன்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் என்னோட முடிவு. டோர்னமெண்ட்டுக்கு நீ போக வேணும்னு உங்க அம்மா சொன்னா இல்லையா, அதனால நீ போக வேணாம். சரியா? ஐம் சாரி. வாடா குட்டி. இப்பதான் ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சே. எங்க அப்பாவுக்கு போன் போட்டு தரீங்களா? உனக்கு என்னடா குட்டி, உன் அப்பா அம்மா கிட்ட பேசணும், அவங்க கிட்ட போகணும், அவ்வளவுதானே. கவலையே படாத. உங்க அப்பா கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ முதல்ல போய் குள்ளி. நம்ம வர வழியில உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிடு, சரியா? அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசலாம். உங்க அப்பா அம்மா வரும்போது நீ இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட பிச்சைக்கார பொண்ணு மாதிரி இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படும்ல, அதனாலதான் சொல்றேன். சரி, நானே உன்னை குளிப்பாட்டுறேன். ஏங்க குழந்தைய பாத்துக்கோங்க, நான் பாப்பா குளிப்பாட்டிட்டு வரேன். போலாமா? வா உட்காரு. குளிச்சாச்சா? வெரி குட். ரொம்ப அழகா இருக்கீங்களே. என்னங்க இதாங்க காய் போடுங்க. தலை வரலாம். அழகா இருக்க. புது ட்ரெஸ் போட்டுக்கலாமா? திரும்ப. இந்த ட்ரெஸ் தான் உனக்கு சூப்பரா இருக்கு. இந்தா. வாவ், உனக்கு Dress சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? இட்லி சாப்பிடலாமா? அப்படியா? ரொம்ப நல்லது. நீ பார்க்க போற வேலைக்கு எப்பவும் வயித்துல பசி இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் வேலை நடக்கும். வா. போதா ஆண்டி? போதுமா? அங்கிள், நீங்க சொன்ன மாதிரியே குளிச்சு ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டு எல்லாமே பண்ணிட்டேன். எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா? இதோ இப்போ ஃபோன் பண்ணி தரமா? எங்க நம்பர் சொல்லு. 9789865331. ஐயோ, ஃபோன் போக மாட்டேங்குதேம்மா. என்கிட்ட கொடுங்க அங்கிள், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இதோ தரேன், நீ வேணா ட்ரை பண்ணி பாரு.